ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பட்டி மைசூர் பாக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் டெலிஷியஸாகவும் இருக்குங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஸ்வீட்டுங்க. இது நல்ல சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னா 1 கப் கருப்பட்டி, 3/4 கப் கடலை மாவு, தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இவ்வளோதாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான். இதை வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு மைசூர் பாக் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நார்மல் மைசூர் பாக் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க 2 மினிட்ஸு. எதுக்கு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கடலை மாவோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லா வாசமாக இருக்குங்க. அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் நல்லா வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. பாருங்கள், நான் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா கடலை மாவு ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற ரீஃபைண்ட் ஆயிலை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இட்லி மாவு பதத்துக்கு நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. எதுக்கு இந்த ப்ராசஸ் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மைசூர் பாக் செய்கிறப்போ கட்டி இல்லாமல் வரத்துக்காக நம்ம ப்ரீவியஸாகவே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு இல்லைங்க, சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பிஞ்ச் சால்ட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது ஒரு பேனில் நம்ம கருப்பட்டி பாவுஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கருப்பட்டி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொண்டுட்டு வரணுங்க. பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். அரை கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடல மாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதை நான் கைவிடாமல் 5 to 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க. இப்போ நான் சின்ன பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெய் அப்ளை பண்ண பிளேட்டில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மைசூர் பாவை அதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு 1/2 an hour to 1 hour வெயிட் பண்ணணும் அப்படின்னா நல்லா செட் ஆயிருங்க. செட் ஆனதுக்கப்புறம் நல்லா பீஸ் போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும் இந்த கருப்பட்டி மைசூர் பாக். பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 15 மினிட்ஸ்லேயே பீஸ் போடுறேன். பீஸ் போட்டுட்டு கட் பண்ணுறேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவே நீங்கள் 1/2 an hour to 1 hour வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா செட் ஆயிருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.